டெல்லியில் ஜொலிக்கிறார் வக்கீல் சுதா எம்பி. இருள் சூழும் பரிதாபத்தில் ஜோதிமணி எம்பி. அதிர்ச்சியும் ஆச்சரியமும் இணைந்த கலவையில் காங்கிரஸ் தலைவர்கள். நல்லரசு பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். கரூர் நாடாளுமன்ற தொகுதியிலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியிலும் அடாவடி அரசியலுக்கு பெயர் பெற்ற ஜோதிமணி எம்பி முதல் முறையாக 2019 ஆண்டில் டெல்லி நாடாளுமன்றத்திற்குள் காங்கிரஸ் எம்பியாக நுழைந்த போது கிடைக்காத வரவேற்பையும் பாராட்டுகளையும் ஆச்சரியங்களையும் விசாரிப்புகளையும் தற்போதைய நாடாளுமன்றத்தில் அமோகமாக அறுவடை செய்திருக்கிறார் மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்பி வழக்கறிஞர் சுதா என்று ஆச்சரியம் விலகாமல் விவரிக்கிறார்கள் டெல்லி காங்கிரஸ் மூத்த தலைவர்கள். 2019 முதல் 2024 வரை 5 ஆண்டு காலத்தில் நாடாளுமன்றத்தை கலங்கடித்த காங்கிரஸ் எம்பிக்களில் முதலிடத்தில் இருந்தவர் கரூர் எம்பி ஜோதிமணி தான். காங்கிரஸ் இளம் தலைவரும் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தியின் தனித்த அபிமானத்திற்குரியவர் என்பதாலேயே உட்கட்சி ஜனநாயகத்திற்கு எதிராக ஜோதிமணி செயல்படும் போதெல்லாம் அமைதி காப்பதையே வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் தமிழக காங்கிரஸ் தலைவர்கள். எம்பி ஜோதிமணியின் அதிரடியான அரசியல் நடவடிக்கைகளால் அவரை தேர்ந்தெடுத்த கரூர் நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கும் காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கும் கூட்டணி கட்சியான திமுக மற்றும் தோழமை கட்சிகளை சேர்ந்த எந்த ஒரு நிர்வாகிக்கும் துளியும் நன்மையில்லை என்று வெளிப்படையாகவே குமரல்கள் கேட்டபோதும் கூட தமது அரசியல் செயல்பாடுகளை சிறிதளவும் மாற்றிக்கொள்ளாதவர் ஜோதிமணி என்பதுதான் அரசியலுக்கு அப்பாற்பட்ட மக்களின் ஒட்டுமொத்த வருத்தமாகும். 2024 தேர்தலில் மீண்டும் போட்டியிட்டால் வெற்றி பெறுவதே கேள்விக்குறி என்று கரூர் தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகளே பகிரங்கமாகவே குமரிய போதும் டெல்லி செல்வாக்கால் மீண்டும் களத்தில் குதித்து நல்வாய்ப்பாக வாகை சூடிவிட்டார் ஜோதிமணி. 2வது முறையாக காங்கிரஸ் எம்பியாக நாடாளுமன்றத்திற்குள் ஜோதிமணி நுழைந்திருந்தாலும் கூட கடந்த 5 ஆண்டு காலம் போல வருகின்ற 5 ஆண்டு காலமும் அவருக்கு வசந்தத்தை தந்துவிடாது என்பதற்கான அறிகுறிகள் தற்போதே வெளிப்பட தொடங்கிவிட்டது என்று கூறி அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறார்கள் டெல்லி காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள். திமுக மகளிர் அணி தலைவி கனிமொழி கருணாநிதி எம்பியின் ஆத்மார்த்தமான நட்பால் வட மாநிலங்களில் செல்வாக்கு மிகுந்த அரசியல் கட்சி தலைவர்களின் பெண் வாரிசுகளோடு நெருக்கமாக பழகி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட தோழியாக தன்னை வார்த்து கொண்டவர் ஜோதிமணி எம்பி. தமிழ்நாட்டை சேர்ந்த காங்கிரஸ் பெண் எம்பி என்ற அடையாளத்தால் கடந்த 5 ஆண்டு காலம் டெல்லி மற்றும் வட மாநிலங்களில் ஜோதிமணிக்கு கிடைத்து வந்த மரியாதையும் செல்வாக்கையும் பங்கு போடும் போட்டியாளராக தற்போது தலையெடுத்திருக்கிறார் மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்பி வழக்கறிஞர் சுதா என்று கூறி அதிர்ச்சியூட்டுகிறார்கள் டெல்லி காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள். தற்போதைய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தில் பங்கேற்று பேசிய ஜோதிமணியின் பேச்சை விட வழக்கறிஞர் சுதாவின் உணர்ச்சி மிகுந்த உரைதான் ராகுல் காந்தி உள்பட அனைத்து வடமாநில காங்கிரஸ் எம்பிக்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறும் டெல்லி காங்கிரஸ் தலைவர்கள் கன்னி பேச்சின் போதே மத்திய பாஜக அரசின் பாசிச கொள்கைகளையும் பாரபட்சமான நிதி ஒதுக்கீடுகளையும் செயல் திட்டங்களையும் எதிர்க்கட்சி ஆளும் மாநில அரசுகளை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் வஞ்சிப்பதையும் ஆவேசமாக வெளிப்படுத்திய சுதாவின் உரை காங்கிரஸ் மற்றும் தோழமை கட்சி எம்பிக்களிடம் மட்டுமின்றி ஆளும் கட்சியான பாஜக எம்பிக்களிடமும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திவிட்டது என்கிறார்கள். எப்போதுமே சிடுசிடுவென இருக்கும் ஜோதிமணியிடம் இருந்து அனல் வார்த்தைகள் தான் வெளிப்படும் என்பதை நாடாளுமன்ற எம்பிக்கள் யூகிக்கும் வேளையில் சாந்தமாக காட்சியளிக்கும் வழக்கறிஞர் சுதாவிடமிருந்து தீப்பொறிகள் பறக்க தொடங்கியதை பார்த்து அதுவும் முதல் முறையாக பேசும்போது பிரதமர் மோடியையும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் மத்திய பாஜக அமைச்சர்களையும் சீற்றம் கொள்ள செய்யும் வகையில் வேண்டுமென்றே சீண்டி பேசியதை பார்த்து காங்கிரஸ் இளம் தலைவர் ராகுல் காந்தியே வியந்து போய்விட்டார் என்கிறார்கள் டெல்லி காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள். கன்னி பேச்சின் தொடக்க வார்த்தையாக பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பெயரை உச்சரித்த நொடியே தமிழ் எம்பிக்களை மட்டுமல்ல தென்னிந்தியாவைச் சேர்ந்த எம்பிக்களையும் சுதா தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்ததுதான் அதிர்ச்சி கலந்த ஆச்சரியம் என்கிறார்கள் தமிழ் மொழியின் மாண்பை அறிந்திருக்கும் தென்னக எம்பிக்கள். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று சொன்ன தந்தை பெரியாரையும் பட்டங்கள் ஆள்வதும்
சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் செய்ய வந்தோம் என்று சொன்ன மகாகவி பாரதியாரையும் நினைவு கூர்ந்து எல்லையற்ற அன்பையும் பாசத்தையும் என் மீது பொழிந்து எனக்கு வாய்ப்பளித்த மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி மக்களுக்கு நன்றி கூறி, இந்த தேசத்தை காப்பாற்ற வந்த மகாத்மா காந்தியின் உருவில் இருக்கின்ற எங்கள் இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு நன்றி கூறி என் உரையை துவக்குகின்றேன். ஃபினான்ஸ் மினிஸ்டர் அண்ட் பிரைம் மினிஸ்டர் ஆல்வேஸ் டாக் அபவுட் திருவள்ளுவர் அண்ட் தமிழ் லாங்குவேஜ், பட் தர் எய்ம் இஸ் தமிழ்நாட்டு மக்களுக்கு கல்வி கிடைக்கக்கூடாது, தமிழ் மாணவர்கள் கல்வி கிடைக்கக்கூடாது, நீட்டை கொண்டு மாணவர்களை ஒடுக்குவேன் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த மத்திய அரசாங்கத்தின் கனவை தமிழக மக்கள் அடியோடு தகர்ப்பார்கள் என்பதுதான் உண்மை. தமிழ் இனத்தையும் தமிழ் மக்களையும் அழிக்க நினைக்கின்ற யார் ஒருவரும் சோடோடு அழிந்து போவார்கள் என்பதுதான் வரலாறு. அதை நான் மீண்டும் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு நான் நினைவுபடுத்த சார், states have no platform to speak each other or to center. National Development Council, National Integration Council, the Interstate Council, the Planning Commission have been destroyed past 10 years by this central government. To raise the voice of village people. Kindly, I humbly request. The government of India is not investing MSME, which are crippled because of the demonetization, GST, COVID lockdown, and no policy support. It is MSME which create crores of jobs in India. Similarly, 63 lakh informal sector establishments closed down and 1.6 crore people lost their jobs because of the same reason. புயல் போல ஜோதிமணி நாடாளுமன்ற வளாகத்தில் நடமாடிக் கொண்டிருக்க, பூவுக்குள் ஒரு பூகம்பமாய் கொள்கை பிடிப்போடு கம்பீரம் காட்டும் வழக்கறிஞர் சுதா எம்பியின் மீது காங்கிரஸ் மட்டுமின்றி வடமாநில தோழமை கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகளின் கவனமும் முழுமையாக திரும்பியிருக்கிறது. வரும் 5 ஆண்டு காலமும் டெல்லியில் ஜொலிக்க போகும் தமிழக காங்கிரஸ் எம்பியாக வழக்கறிஞர் சுதா திகழ்வது நிச்சயம் என்று கூறும் தமிழக எம்பிக்கள் ஜோதிமணியின் அதிரடி ஆர்ப்பாட்ட அரசியலை வெறுக்கும் காங்கிரஸ் தலைவர்களால் காங்கிரஸ் தலைமையோடு இருக்கும் நெருக்கத்தில் விரிசல் ஏற்பட்டு அவரின் வருங்கால அரசியலில் கருமை அதிகமாகவே படர வாய்ப்பு இருக்கிறது என்று முணுமுணுக்கிறார்கள். முதல் முறையாக எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர், அதுவும் தென்னிந்தியாவில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு செல்வோர் ஹிந்தி மொழியில் ஆழ்ந்த புலமை இல்லாதவராக இருந்தால் அக்னி பிரவேசம் போலத்தான் நாடாளுமன்றம் இருக்கும் என்பதுதான் தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்து எம்பிக்களின் அனுபவமாகும். அனுபவம் மிகுந்த தமிழக அரசியல்வாதிகளுக்கே சவால் மிகுந்த நாடாளுமன்றத்தில் முதல் முறை எம்பியான வழக்கறிஞர் சுதா அசால்ட்டாக எதிர்கொண்டதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம் என்று வியப்புடன் கூறுகிறார்கள் டெல்லியில் உள்ள மூத்த செய்தியாளர்கள். போராட்ட குணம் மிகுந்த சுதாவுக்கு நாடாளுமன்ற தேர்தலே அக்னி பரீட்சையாக அமைந்த ஒன்று என்று நினைவு கூறும் தமிழக காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் மயிலாடுதுறை தொகுதிக்கு மூத்த தலைவர்களும் முன்னாள் மத்திய அமைச்சர்களுமான மணிசங்கர் ஐயர், திருநாவுக்கரசர் ஆகியோர் முட்டி மோதிய போதும் அவர்களுடன் மல்லுக்கு நின்று மயிலாடுதுறையில் போட்டியிடும் வாய்ப்பை வெற்றிகரமாக சாதித்துக் கொண்டவர்தான் சுதா என்கிறார்கள். முதல் முறையாக பொது தேர்தலை எதிர்கொண்ட வக்கீல் சுதா மயிலாடுதுறைக்கு அறிமுகம் இல்லாதவராக இருந்த போதும் 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மயிலாடுதுறை எம்பி தொகுதியில் திமுக கூட்டணியில் அபாரமாக வெற்றி பெற்றதுதான் சுதாவின் பொது வாழ்க்கைக்கு கிடைத்த மணிமகுடம் என்கிறார்கள் சென்னை உயர்நீதிமன்ற பெண் வழக்கறிஞர்கள். தமிழக மகளிர் காங்கிரஸ் தலைவியாக பதவி வகித்த சுதா தமிழக காங்கிரஸ்க்கு புத்துணர்ச்சி ஏற்படுத்தும் வகையில் போராட்டங்களை முன்னெடுத்ததும், காங்கிரஸ் பேரியக்கத்தில் இளம் தலைமுறை பெண்கள் அதிகமாக இணைவதற்கு அரும்பாடுபட்டதையும் காங்கிரஸ் மேலிடம் நன்றாகவே உணர்ந்து கொண்டிருக்கிறது என்கிறார்கள் தமிழக காங்கிரஸ் பெண் நிர்வாகிகள். இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் மகளிர் காங்கிரஸ் சார்பில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்கள், காங்கிரஸ் பொதுக்கூட்டங்கள் ஆகியவற்றில் தவறாமல் பங்கெடுத்தவர் சுதா என்பதால் அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் தலைவர்களும் நாடாளுமன்றத்தில் சுதாவின் கர்ஜனை ஒலிக்க வேண்டும் என்று போராடியிருக்கிறார்கள். அரசியல் மற்றும் பொது வாழ்விற்காகவும் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணித்துக் கொண்டவர் வழக்கறிஞர் சுதா என்பதால் தமிழகத்தில் ஆக்கப்பூர்வமாக அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொண்டதைப் போலவே நாடாளுமன்றத்திலும் தமிழ்நாட்டின் நலனுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் உரக்க குரல் கொடுப்பார். மத்திய பாஜக அரசின் உருட்டல் மிரட்டல்களுக்கு எல்லாம் அடிபணிந்து போக மாட்டார்
மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்பி சுதா என்று நம்பிக்கையோடு கூறுகிறார்கள் தமிழக காங்கிரசின் மூத்த நிர்வாகிகள். நன்றி நண்பர்களே. மற்றொரு சிறப்பு செய்தி தொகுப்புடன் மீண்டும் சந்திக்கிறோம்.